A warm welcome to everyone gathered here. Thanks to Mr. Kodandaram Reddy, the Honorable Minister from India, for attending FAIM. And a special thanks to his friend and allied businessman, Mr. Radhakrishnan, for his investment in Tanzania. FAIM 2015 officially begin with a speech from Mr. Reddy. Please, sir. Thank you. It gives me a great pleasure to be a part of this foreign investment meet 2015. நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் கூப்பிடுவா. And I would like to thank the government of Tanzania. ஒரு நிமிஷம். Sorry. And I would like to bring in a lot of investment opportunities. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஆண்டனி ஆக்சிடென்ட்ல தவறிட்டாருண்ணே. ஃபேக்டரியில தானே ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் பண்றாங்க தெரியல சார். வர்க் பண்றவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அம்பளி இருக்கிற பக்கத்துல ஆண்டனியோட கார் ஒளிச்சு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்க ஒரு கார் ஆண்டனியை இடிச்சிட்டு மாயமா மறைஞ்சிருக்கு. அங்க ஆண்டனியோட கார் ஏரிக்கரையில ஏறி ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ இட்ஸ் எ பிளான்டு மர்டர். ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. செஞ்சது ஒரு ஆளா இல்ல ஒரு கூட்டமா? தட் இஸ் a question. அப்படி என்ன இருந்தது இந்த ஃபேக்டரியில? ஆண்டனி லாகர்ல டாக்குமெண்ட் பணம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. என்ன விளையாடுறீங்களா? என்னடா போச்சு? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர் நினைச்சிங்களா? 25 வருஷமா மினிஸ்டர் பல பேர் வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணம்டா. அந்த பணம்லாம் எந்த கண்டெய்னர்ல இருக்கு, அந்த கண்டெய்னர் எந்த கப்பல்ல இருக்கு, அந்த கப்பல் எந்த கடல்ல மிதக்குது, அது எப்போ இந்தியா வந்து சேரும், எல்லா டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்கு. செம்பிக்கரைக்குள்ள வந்து திருடுற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் வந்துச்சு? இந்த ஊர்க்காரன் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சார். கண்டிப்பா இல்ல. இல்ல? எஸ். நைஸ். சிரிப்பை பார்த்து பேர் வச்சிருப்பானுங்க போல இருக்கு. ரம்யா. இவ்வளவு பெரிய லாக்கர் உள்ள என்ன இருந்திருக்கும்? பூரா பிளாக் மணிடா. எவன்டையாவது மாட்டுச்சு கஸ்டம்ஸ் ஹார்பர் காரன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லா பணமும் நம்ம கையில இருக்கணும். திருநோனே பிடிக்கணும். பிடிச்சிடலாம் சார். இங்க என்ன நடந்துன்னு சொல்லி இங்க இருக்கிற சிசிடிவி கேமரால பார்க்கலாமே சார். அவன் என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியா நடத்துறான்? பண்றது ஃப்ராடு வேலை. இதுல சாட்சி வேற வச்சுக்குவானா? இந்த ஃபேக்டரியில சிசிடிவியே இல்லை. அதனால தான் இந்த கேமரா இங்கே வச்சேன். சார் நீங்க எப்படி சார் இந்த கேமரா வச்சீங்க? பூனு சூயிங்கத்தை துப்பி இப்படி ஒட்ட வச்சேன். டவுட் கிளியர்? இதுலயாவது அந்த ஆண்டனி சிக்குவான், பெருசா கறக்கலான்னு பார்த்தா இனிமே எந்த மாடு சிக்கும், எவ்வளவு கறக்குறதுனே தெரியல. அந்த ஆண்டனியை கொண்ட பாஷா மாணிக் பாஷா யாருன்னு இதுல மாட்டியும் இருக்கலாம். யார் ஃபோன்ல? அது மதி கால் பண்ணியிருந்தாப்ல. நானே கேட்கணும்னு இருந்தேன். என்ன ஸ்டேஜில் இருக்கு நம்ம பணம்? என்ன நம்பி விட்டுருக்கீங்க. பக்காவாக இருக்கும். நீங்கள் நம்ம பிஸ்னஸ் டீலில் கரெக்டாக முடிச்சு கொடுங்க, அது போதும். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அது என் பொறுப்பு. இல்லை இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பணம் டெல்லிக்கு வந்து சேரணும். ஏன்னா அதை ஒயிட்டாக மாற்றுறது எலெக்ஷன் விட்டா எனக்கு வேறு சந்தர்ப்பமே கிடையாது. நீங்கள் சொல்கிற நேரத்தில் சொல்கிற இடத்துக்கு வரும். Where is the next meet? At Secretariat. Back. Okay. Little back. Hello. Sir? பேக்னா ரீவைன் அர்த்தம். Sorry sir. ஜூம் இன். இவன் யார்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கான்? இவன் ஆண்டனி ஆளும் இல்லை, செம்பிக்கரையும் இல்லை. ஆனால் ஆண்டனி செத்த அன்னைக்கு இவன் ஏன் அவன் குடோனுக்கு போயிருக்கான்? சார் நம்ம தமிழ்நாடு போலீஸ் லிஸ்ட்ல அவன் போட்டோ மேட்ச் ஆச்சு சார். அவன் பேர் மாசிலாமணி, வியாசர்பாடி, பெரம்பூர், 1008 இந்த மாதிரி பல ஸ்டேஷன் அக்யூஸ் லிஸ்ட்ல அவன் இருக்கான் சார். ஆனா இப்ப கொஞ்ச நாளா சைலண்டா இருக்கான் சார். இந்த மாதிரி ஆளுங்க சைலண்டாக இருக்காங்கன்னா பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட்னே இருக்கட்டும். ஓகே சார். அதை அவங்க சொல்லணும். Okay sir. அப்படி இப்படி ஒருத்தன் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேணாம். இவன் யாரு? இப்போ இவன் எங்கே இருக்கான்? இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? இவனுக்கும் அந்த ஆண்டனிக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் கண்டுபிடிக்க நம்ம சென்னைக்கு போகிறோம். Guys, we are all educated people. We should understand their situation. Yes, we all educated people. You should understand our situation. Hey, அவங்க சந்தோஷமா இருந்தா தானே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உன் சந்தோஷம்னு சொல்லு. இப்ப ஜெட் சார் பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. சொன்னாங்க. ஏன்னா அவர் மாஸ் சார் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறார், அதனால சந்தோஷமா இருக்காரு. ஏய் என்ன பிரச்சனை? இல்ல பாஸ், நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. நான் இவங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மாரியா எப்ப பார்த்தாலும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு. நானா பாஸ்? மேட்டர் என்னன்னா இவங்க இனிமே எந்த வீட்டுக்கும் போய் பயமுறுத்த மாட்டாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கா? எஸ், ஸ்ட்ரைக், உள்ளிருப்பு போராட்டம். இனிமே நீ என்ன சொன்னாலும் நாங்க எதையும் செய்ய மாட்டோம். பண்ணிக்கங்க. விட்டா ஆவி யூனியன்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க போல் இருக்கு. நானும் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் தானே தேடி வந்தீங்க. ஏ ஜெட்டு,
இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முதல்ல எல்லாத்தையும் அடிச்சு வெளில வெட்டுறா. நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாக புது பையங்களை கொண்டு வரோம். ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம பேச்சை கேட்காத எவனுங்க தேவையில்லை. எல்லாத்தையும் கெட் அவுட் பண்ணுறா. அப்புறம் என்ன மாசே சொல்லியாச்சு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கிற பேய்ங்க மட்டும் இங்கே இருங்க, மற்றவங்களாம் கெட் அவுட். ஹலோ பிரதர், இங்கே இருக்கணுமா கிளம்பணுமாங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். எவரு? அவர் அவர் ஏய், அதான் மூஞ்சில முழிக்கூடாது சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? ஹலோ, அவர் வரல, நாங்கள் தான் வர வச்சோம். ஆதரவற்ற அநாதைகளை காப்பாத்த அந்த ஆண்டவர் இருக்காரு. ஆனா ஆதரவற்ற ஆவிங்களை காப்பாத்த இந்த சக்தி தானே இருக்கிறாரு. ஏம்மா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நீங்களாம் ஏன் ஃபர்ஸ்ட் டேல பேசுறீங்க? தம்பி, இவங்க சொன்னதெல்லாம் உண்மை தம்பி. இவனுங்க எங்க உழைப்பையெல்லாம் வாங்கிக்கிட்டு உதவின்னு கேட்கிறோம், வெளியே போங்கடான்னு சொல்றானுங்க. ஆமாங்க தம்பி, இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீங்க தான் தட்டி கேட்கணும். யோ, விட்டா மண்ணன் உழைப்பாளி போன டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்ப போல் இருக்கு. ஓரதா இருந்தா போங்க. போ. ஐயோ, ஏய் மாசே, என்ன இப்போதானே சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், திரும்ப புதுசாக பேய் பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏற்கனவே அவனுக்காக ஒரு கொலை வேற பண்ணிட்டோம், கொஞ்சம் யோசிப்பாரு மாசே, இதெல்லாம் தேவையா? ஏய் நில்லு, ஏய் நில்லுங்கப்பா. புதுசா ஒருத்த வந்து கூப்பிடுறான், அப்படியே போயிருவீங்களா? என்ன சின்ன? ஏய் அழகு, நம்ம அப்படிதான் பழகி இருக்கோமா? ஒரே குடும்பம் நினைச்சேன்டா. ஏய் ஸ்ரீபதி, அப்படியா பழகி இருக்கோம்? இல்ல பாஸ். அவன் கூட போய் என்ன பண்ணுவீங்க? தெரியல பாஸ். கடைசியில் நான் தான் உதவி செய்யணும். சரி விடு மாசே. இவன் கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன கொலை பண்ண வச்சிட்டாயா? பிளாட் பண்ணி என்ன கொலை பண்ண வச்சிட்டான். என்ன உங்க யாருக்கும் உதவி செய்யாம எல்லாரும் ஏமாத்திடுவேன், அப்படிதானே? அதானே உங்க எல்லாருக்கும் டவுட். யாருக்கு என்ன செய்யணும்? வா, இதான் எனக்கு முதல் வேலை. யார் வரீங்க? பத்மா, கமான். பெரியவங்களா இல்ல லேடிஸா? அவன் கிடக்குற, அவன் என்ன சொல்றது? லேடிஸ் தான். நீ முதல் வாமா. என்னமா செய்யணும் உனக்கு? எனக்கு என் பையனும் பார்க்கணும். You Angelina Jolie? No. Oh, sorry. You Yemi Jackson? Yes, you. Again mistake. Please, one more time. Please. Okay. Let me kiss him first this time. பா, சத்த பரகதான் நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுடா. Girls, ready? I'm waiting. நம்ம ஏரியாக்குள்ள புதுசா ஒரு சவுத் இந்தியன் லேடியா. வாவ். பேபா, 1 minute. வாட் பேபா? ஏரியாக்கு புதுசா? You want join the game? இல்ல. Who this fellow? இவர்தான் மாஸ். மாஸ். Oh my god. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை இன்ட்ரோ듀ஸ் பண்ண சொல்லி தான் அமெரிக்கா கனடா ஆளுங்கன்னு நிறைய படங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருப்பா, அவங்களை கூப்பிடுறேன். ஏய் ஏஞ்சலினா, எமி. சும்மாரியா, ஏற்கனவே நிறைய பேர் கியூல நின்று இருக்கு, இன்டர்நேஷனல் பேலாம் பாட்டுல பாத்துக்க. டேய் சும்மாறா, உன்னால ஒரு காரியம் வேண்டி இருக்கு. நம்மளோட பையனை காணோம். வேற கணேஷ், சின்ன பையன். இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்றாங்க. உனக்கு தெரியுமா? Are you married baby? Oh no. கணேஷ் தெரியுமா தெரியாதா? கணேஷ். தலிமி. கணேஷ், எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் என்னோட அசிஸ்டன்ட் நான் கடவுள் கிருஷ்ணமூர்த்தி தான் பசங்க பெருசுங்கன்னு உருப்படி வச்சு சுத்திட்டு இருப்பான். நீங்க சொல்ற கணேஷ் அங்கதான் இருக்கணும். ஃபாலோ பேக், கம் ஆன். அப்ப இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இப்போ இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்புங்க. ஏய் இந்தா. நான் பசிக்குதுண்ணா. ஏய் அத பிச்சை எடுப்பீல, அங்க போய் சாப்பிடுங்க. அதப்பா, அவன் தான் பண்ணி சொன்ன கணேஷ். ஓகே. யார் அந்த? சாப்பிடு. ஏய், கையில் என்னாச்சு? நேற்று ரோட்டில் சாக்காடை மூடாமல் இருந்ததா தெரியாமல் தவறி விழுந்துட்டேன். நான் பசிக்குது, நான் சாப்பிட்டா? சாப்பிடு. கண்ணு கூட தெரில. இவனை தனியாக விட்டுட்டு இவன் அப்பா இங்க
எனக்கு சின்ன வயசுலேயே மஞ்சக்காமலை வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சா, அதனால எங்கள் அப்பா என்னையும் எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. இவனுக்கு இப்போ நான் மட்டும் கூட இருந்திருந்தேன்னா. ஏய் சும்மா காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க சந்தோஷத்துக்கு பெத்து போட்டு போயிருவீங்க. என்னண்ணா? ஒன்றும் இல்லை. ஃபோன் அனாதை வளர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நானும் இவனை மாதிரி தான். இதை விட இன்னும் சின்ன பையன். என் வயசு பசங்க சாப்பிட்டு பிடிக்காம கீழே போகிறதா எங்களுக்கு சாப்பாடு. நானே ஜெட்டு, எங்கே இடம் கிடைக்குதோ தூங்கும். இருந்தா அப்படி பார்த்துப்பேன் எப்படி பார்த்துப்பேன்னு பேசிடலாம். கூட இருந்துக்கணுமே. பாரு பசி பிச்சை எடுக்குது. என்ன அவசரம்? எதுக்கு செத்து தொலைஞ்ச? யோசிச்சது கூட இல்ல. மாசம்னா ஒரு கண்ணு தெரியாத பையனை கூட்டிட்டு வந்து டாக்டர் தீபக் கிட்ட ட்ரீட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காரு. போச்சு, இன்னைக்கு இதை ட்ராமா பண்ணி அந்த டாக்டரை ஏமாத்திடுவான். சார் டாக்டர் சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. கண் பார்வை தெரிஞ்சுள்ள டாக்டர். கண்ணில் எந்த நர்வும் டேமேஜ் ஆகலை, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அவனுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க டாக்டர். அவருக்கு யாராவது ஐ டொனேட் பண்ணாங்கன்னா சர்ஜரி பண்ணி சரிப்படுத்தும். கண்ணு யார்? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நாட்டில் கண்ணு ஐ டொனேஷனுக்கு எழுதி வச்சுட்டு இறந்து போகிறாங்க. அவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கண்ணு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அவருக்கு பார்வை வர வச்சிடும். கீழே ரிசப்ஷனில் போய் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக, டோன்ட் வரி. மாஸ், ஏங்க கணேஷ்க்கு கண்ணு தெரிஞ்சிருமா? டாக்டர் சொல்லிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. சத்தியமாக வேணும்னா. நீ ஏன் ஃபீல் பண்ணுற மாஸ்? நான் உயிரோடு இருந்திருந்தா கூட என் பையன் கணேஷ்க்கு பார்வை கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அதனால தான் நான் செத்து போயிட்டேனோ என்னவோ. எனக்கு நம்பிக்கை இருக்குது மாஸ். என் பையனை என்னை விட நல்லா நீ பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. சத்தியமாக நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் மாஸ். நான் தான் உனக்கு நன்றி சொல்லுவேன். ஐயோ இல்லைங்க. எங்க இருங்க